ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நீங்க சொந்தமா மனை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 4 விஷயத்த கவனத்தில் வச்சுக்கோங்க. அந்த 4 விஷயம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஒண்ணு ஆவணங்கள் சரி பார்த்து வாங்கணும். 60 வருஷத்திற்குரிய ஆவணங்களை சரியாக நீங்க பார்த்து வாங்குங்க. பிற்காலத்துல ஆவணங்கள் சரியில்லாத வாங்கக்கூடிய சொத்து உங்களுக்கு பயன்படாம போகலாம். 2வது அந்த டெவலப்மெண்ட், இந்த பகுதியில என்ன மாதிரியான அரசு நலத்திட்டங்கள் வருது, திட்டங்கள் வருது, டெவலப்மெண்ட் என்ன பண்றாங்க, எது சாலைகள் வருதா, மனைகள் வாங்கி போடுற மனைகள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மனைகள் விலை கூடுமா, விலை மதிப்பு கூடுமாங்கிறதெல்லாம் நீங்க கவனத்துல பார்த்துதான் நீங்க மனைகளை வாங்கணும். 3வது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மனைகள் உங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய விதத்துல, நீங்க உடனே வீடு கட்டி குடியேறக்கூடிய விதத்துல இருந்துச்சுன்னா அந்த மனைகள் இன்னும் சிறப்பா இருக்கும். 4வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசு அங்கீகாரம் பெற்ற மனைகளை வாங்குங்க. அரசு அங்கீகாரம் இல்லாத மனைகளும் அரசு அங்கீகாரம் பெற்ற மனைகளும் விலைகள் பெரிய லெவல்ல வித்தியாசம் இருக்காது. அதனால நீங்க வாங்கும் பொழுதே அரசு அங்கீகாரம் பெற்ற மனைகள் வாங்குங்க. 4 விஷயங்களை கவனத்துல கொண்டு நீங்க மனைகளை வாங்குங்க. சிறந்த மனைகளா உங்களுடைய மனைகள் இருக்கும். வாழ்க வளமுடன்.